ஃபால் 2020ல் என்னை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ண ஆனிமேஸில் இதுவும் ஒன்று. நான் ஃபஸ்ட்டு இந்த ஆனிமையோட பேரை பார்த்ததும் சரி ஏதாச்சும் ஒரு காமெடி ஸ்லைஸ் ஆஃப் லைஃபாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். சும்மா இந்த ரெஸ்ட்லெஸ் டனாக்கா, ஒயாஸ்மி பிரின்சஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஜாலியாக பார்க்குற மாதிரியான ஆனிமேவாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தேன். பார்த்த உடனே அவ்வளோதான், ரைட்டு இது டிப்ரெஷனை க்யூர் பண்ணுற மாதிரியான ஆனிமே கிடையாது, டிப்ரெஷனை தர்ற மாதிரியான ஆனிமே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். சரி கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கலாம், எல்லா எபிசோட்ஸும் வந்துடட்டும், அது வரைக்கும் ஃபன்னியாக இருக்கிற ஏதாவது ஜாலியான ஆனிமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்டே வரல. அடுத்த எபிசோடில் என்ன ஆக போகுது, ஏன் இந்த எபிசோடில் இப்படி நடந்தது அப்படின்னு மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சஸ்பென்ஸ் தாங்காமல் ஐ ஸ்டார்டட் ரீடிங் த மாங்கா. ஸோ இது ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர், சூப்பர் நேச்சுரல் ஆனிமே, நல்லா மைண்டை கம்பல் பண்ணுற மாதிரியான பிளாட்டோட இருக்குது. அதனால நான் இதை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சென்பாய். ஒரு ஐலாண்டில் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் நிறைய சூப்பர் பவர்ஸோடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டே இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸோடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த ஐலாண்ட் ஸ்கூலில் சேர்த்து ஜாயின் பண்ணி படிக்க வச்சிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி எனிமி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லப்படுற க்ரீச்சர்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த க்ரீச்சர்ஸை போட்டு தள்ளுறதுக்காக இந்த மாதிரி எபிலிட்டியோடு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலாண்ட் ஸ்கூல்ல இருந்து வெளி உலகத்துக்கு அந்த அளவுக்கு கான்டாக்ட் கிடையாது. இங்க இருக்க டீச்சர்ஸும் சும்மா அவங்களோட லெசன்ஸை நடத்திட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல நனாவோ நாகஜிமா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அவனை எல்லாரும் புள்ளி பண்றாங்க. அப்போதான் அந்த ஸ்கூலுக்கு நானா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு புதுசா ஜாயின் பண்றா. அவளோட பவர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாரு மனசுல என்ன நினைச்சாலும் அது அவளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அவ ஜாயின் பண்ண அதே டைம்ல கியோயா அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனும் அங்க ஜாயின் பண்றான். ஆனா அவனோட பவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவன் சொல்லல. நானாவை நாகஜிமா பக்கத்துல உட்கார சொல்றாங்க. வந்த நாள் அன்னைக்கு எல்லார்ட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியா சியர்ஃபுல்லா பழக ஆரம்பிச்சிடுறா நானா எல்லாரோடையும் நல்லாவே பழகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நாகஜிமா பக்கத்துல உட்காந்துருக்கனால அவனோட நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுறா. அப்போதான் கிளாஸுக்கு லீடர் செலெக்ஷன் பத்தி பேச்சு ஆரம்பிக்குது. அப்போ நாகஜிமாவை லீடரா நிக்க சொல்றா. ஆனா நாகஜிமா சைலண்டா அதுல இருந்து விலகிடுறான். கிளாஸ் லீடர் கேண்டிடேட்ஸ்ல யாரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு டெஸ்ட் நடக்குது. அதுல ஃபயர் பவர் இருக்க பையனும் ஐஸ் பவர் இருக்க பையனும் சண்டை போடுறாங்க. அப்போ ஃபயர் பவர் இருக்க பையன் கேர்லெஸ்ஸா இருந்தனால ரொம்ப பெரிய ஒரு ஃபயர் பாலை கிரியேட் பண்ணிடுறான். அது நானாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்ப நாகஜிமா வேகமா இடையில வந்து அவனோட பவரான நல்லிஃபைவை யூஸ் பண்றான். நல்லிஃபை அப்படிங்கிற பவர் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட பவர்ஸை அதால கேன்சல் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி அவன் அந்த ஃபயரை கேன்சல் பண்ணி நானாவை காப்பாத்திடுறான். அதை பார்த்த எல்லாரும் நாகஜிமாவையே கிளாஸ் லீடரா மாற்ற சொல்றாங்க. நாகஜிமாக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இவங்கள ஒருத்தனா ஃபீல் பண்றான். இதெல்லாம் முடிஞ்சிட்டு நானாவும் நாகஜிமாவும் சேர்ந்து டாமை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கப்போ அங்க வந்து ஒரு கிளிஃப் இருக்கு. அந்த கிளிஃப்ல நின்று 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே சன்செட்டை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா ரொமான்டிக்கா இருக்குல்ல. அப்போ திடீர்னு நானா என்ன நினச்சான்னு தெரில, நாகஜிமாவை அந்த கிளிஃப்ல இருந்து தள்ளி விட்டுருக்கான். நாகஜிமாக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அங்கே இருக்க ஒரு கயிறை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். அப்போ நானா சொல்கிறா, எனக்கு இந்த மைண்ட் ரீடிங் பவர்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாகஜிமா இப்படி எதுக்கு பண்ணுற, நீ யாரு, இந்த எனிமி ஆஃப் மேன்கைண்ட்னு சொல்கிறாங்களே அதில் நீயும் ஒருத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நானா சொல்கிறா, நான் எனிமி ஆஃப் மேன்கைண்ட் கிடையாது, நீங்கள் எல்லாம் தான் எனிமி ஆஃப் மேன்கைண்ட், தயவு செஞ்சு செத்துப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த நேரம் பார்த்து நாகஜிமாவோட கை வந்து கயிறை பிடிச்சிட்டு இருந்தது இல்லையா, அது வந்து நழுவி இருக்கு. கை தவறி கீழே விழுந்து இறந்து போயிடுறான். ஸோ இப்போதான் எனக்கு நிறைய தோண ஆரம்பிச்சது, யார் இந்த நானா, எதுக்கு அந்த பையனை கொலை பண்ணா, அவகிட்ட நிஜமாலுமே அந்த எபிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் மனசில் நினைக்கிறத எப்படி கரெக்டாக கெஸ் பண்ணா, அந்த அளவுக்கு இவ இன்டெலிஜென்ட்டா. நாகஜிமாவை மட்டும்தான் கொலை பண்ண போறாளா, இல்லாட்டி இன்னும் நிறைய பேர்த்த கொலை பண்ணியிருக்காளா, அப்புறம் இன்னொரு நியூவான ஸ்டூடெண்ட் வந்தானே அவன் யாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் எனக்கு. சஸ்பென்ஸ் ரொம்பவே நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல எப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை எதிர்பார்க்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு எபிசோட் பார்க்கும்போதும் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு. அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எபிசோட்ஸை கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சிருந்தனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருந்தது.
சரி, இப்படி நல்லா சஸ்பென்ஸோட மாங்காவை டிசைன் பண்ணியிருக்காரு இந்த ரைட்டர், வேற என்ன மாங்காலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். இவரோட பேர் வந்து லூஸ் பாயாமா. இவர் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லைட் நாவல்ஸும் வீடியோ கேம்ஸும் டிசைன் பண்ணியிருக்காரு. அதை தவிர இவர் வேற எதுவுமே பண்ணது கிடையாது. டேலண்ட்லெஸ் நானா தான் இவரோட ஃபர்ஸ்ட் மாங்கா. எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. வா பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் மாங்காவே இவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான பிளாட்டோட பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லூஸ் பாயோட உண்மையான பேரும் யாருக்கும் தெரியாது. இவரோட ஃபேஸும் வந்து இவர் யார்கிட்டயும் இது வரைக்கும் ரிவீல் பண்ணதில்லை. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாக தெரியுறாரு. இந்த ஆனிமையோட அனிமேஷன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அப்படி ஸ்பெஷல் யூனிக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஆவரேஜான அனிமேஷனை விட கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை பண்ணது வந்து டோக்கியோ எம்எக்ஸ் அண்ட் ஏடிஎக்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ஸ்டுடியோ சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங், மியூசிக், அப்புறம் பேக்ரவுண்ட் ஓஎஸ்டி இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதோட சஸ்பென்ஸ் எலமெண்ட்டை நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து டேலண்ட்லெஸ் நானாவை பார்க்கும்போது வேற நிறைய ஆனிமே வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அசாசினேஷன் கிளாஸ் ரூம், மை ஹீரோ அகாடமியா, கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட், இந்த மாதிரியான வேற நிறைய அனிமேஸ் ஞாபகம் வந்தது. ஈவன் எனக்கு டெத் நோட் கூட ஞாபகம் வந்தது. இந்த எல்லா அனிமேஸோட மர்டரையும் மிஸ்ட்ரியும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஆனிமே இருந்தது. இந்த ஆனிமேவை ரொம்ப யூனிக், பெஸ்டஸ்ட் ஆனிமே அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இருக்க இந்த கான்செப்டை வேற நிறைய ஆனிமேல நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதுல வந்து எதுக்கு கிரெடிட் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என்னதான் வந்து நிறைய ஆனிமேஸ் இந்த மாதிரி ஒரு பிளாட்டோட இருந்தாலும் எல்லாத்துலேயும் நிறைய லாஜிக்கல் எரர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த அனிமேல அந்த மாதிரியான லாஜிக்கல் எரர்ஸ் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட்டை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி நம்மளை எமோஷ்னல் ஆக்க வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் இம்பேக்டை கிரியேட் பண்ணலை. அப்புறம் இந்த ஆனிமேல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2 ஜீனியஸான ஸ்டூடெண்ட்ஸையும் ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 13 எபிசோட்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஆனிமே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆனிமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த ஆனிமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஆனிமேவை கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லாட்டி ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்வல், டிசி இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் தமிழில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட சீரியஸ்லி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெச்இ அனிமே கண்டென்ட்ஸ் அண்ட் மாங்கா கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட என்டையோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் மோர் தமிழ் அனிமே கண்டென்ட், சப்ஸ்கிரைப் டு தமிழ் சென்பாய். Until the next video, bye bye.